أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 109 என்ற இந்த பதிவில் ஹத்தா என்ற வார்த்தைக்கான உதாரணம் பார்க்கலாம். ஹத்தா அன்டில் வரையில், ஹத்தா வரையில், அன்டில், ஹத்தா அன்டில் வரையில். முதல் 3வது அத்தியாயம் 92வது வசனம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். லன் தனாலு நீங்கள் அடைய மாட்டீர்கள். லா, லம், லன் போன்ற வார்த்தைகள் இல்லை என்று நெகட்டிவ் என்ற வார்த்தை வரும். லன் தனாலு நீங்கள் அடைய மாட்டீர்கள். லன் தனாலு நீங்கள் அடைய மாட்டீர்கள். பிர்ர நன்மையை, பிர்ரு நன்மை, பிர்ர நன்மை, ஷர் தீமை, ஷர் தீமை, பிர் நன்மை, பிர்ர நன்மையை, ஹத்தா வரையில், துன்ஃபிகு தர்மம் செய்கிறீர்கள், துன்ஃபிகு நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள், துன்ஃபிகு நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள், ஹத்தா துன்ஃபிகு நீங்கள் தர்மம் செய்கிற வரையில், மிம்மா துஹிப்பூன் மின், மிம்மா எதிலிருந்து, மின் மா, மிம்மா எதிலிருந்து, மின் இருந்து, மிம்மா எதிலிருந்து, துஹிப்பூன் நேசிக்கிறீர்கள், துஹிப்பு நேசிக்கிறீர்கள், துஹிப்பு நேசிக்கிறீர்கள், ஹப்ப யுஹிப்பு துஹிப்பு, துஹிப்பு நேசிக்கிறீர்கள், மிம்மா துஹிப்பூன் நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து, ஹத்தா துன்ஃபிகு நீங்கள் தர்மம் செய்கிற வரையில், மிம்மா துஹிப்பூன் நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். தர்மம் என்பது நாம் நேசிக்கும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் தர்மம். நாம் விரும்பாத பொருளை, நாம் பயன்படுத்த இயலாத பொருளை கொடுப்பது தர்மத்தில் சேராது. அதைத்தான் இங்கே இறைவன் குறிப்பிடுகின்றான். நீங்கள் எந்த பொருளை நேசிக்கின்றீர்களோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் தர்மம் என்று. லன் தனாலுல் பிர்ர நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை. அடுத்து 26வது அத்தியாயம் 201வது வசனம். லா யுமினூன பிஹி ஹத்தா யரஊல் அஸாபல் அலீம். லா யுமினூன் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆமன யுமினு லா யுமினு அவர்களை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பிஹி அதில், ஹத்தா வரை, யரஊ அவர்கள் பார்க்கின்றார்கள், ஹத்தா யரஊ அவர்கள் பார்க்கின்றவரை, ஹத்தா யரஊ அவர்கள் பார்க்கின்றவரை, அஸாபல் அலீம் துன்புறுத்தும் வேதனை, அஸாப் வேதனை, அஸீம் துன்புறுத்தும் வேதனை, கடும் வேதனை, அஸாபல் அலீம் துன்புறுத்தும் வேதனை, ஹத்தா யரஊல் அஸாபல் அலீம் துன்புறுத்தும் வேதனை அவர்கள் பார்க்கின்றவரை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். லா யுமினூன பிஹி ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம் நோவினை செய்யும் வேதனையை காணும் வரை அவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஹத்தா என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் 112 முறை வரப்பெற்றுள்ளது. அடுத்து 43வது அத்தியாயம் 21வது வசனம். பல் மத் தஅது ஹாஉலாஇ வ ஆபாஅஹும் ஹத்தா ஜாஅஹுமுல் ஹக் ரசூலும் முபீன். பல் மாறாக, மத்த அத்து நாம் சுகமாக வாழ்க்கை கொடுத்தோம், மத்த அத்து நாம் சுகமான வாழ்க்கை கொடுத்தோம், மத்த அத்து நாம் சுகமான வாழ்க்கை கொடுத்தோம், ஹா உலா இ இவர்களுக்கு, வ ஆபா அஹும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கும், ஹா உலா இ இவர்களுக்கும், வ ஆபா அஹும் ஆபா அஹும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கும், ஹத்தா வரையில், ஜா அஹும் அவர்களிடம் வந்தது, ஜா அ வந்தது, ஜா அஹும் அவர்களிடம் வந்தது, ஹக் உண்மை, ஒ ரசூலும் முபீன் தெளிவான தூதர், ரசூல் தூதர், முபீன் தெளிவான, ரசூலு முபீன் தெளிவான தூதர். பல் மத்தஅது ஹா உலா இவ ஆபா அஹும் ஹத்தா ஜா அஹுமுல் ஹக் ஒ ரசூலும் முபீன் எனினும் இவர்களிடம் உண்மையும் தெளிவான தூதரும் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தோம். 51வது அத்தியாயம் 43வது வசனம். ஒஃபி சமூத இது ஹீல லஹும் தமத்தஉ ஹத்தா ஹீன்.
ஒஃபி சமூத மேலும் சமூதிலும் சமூத் கூட்டத்தாரிலும் இது ஹீலலகும் அவர்களுக்கு கூறப்பட்ட போது இது ஹீல ஹால யஹூலு ஹீல கூறப்பட்டது ஹால கூறினான் யஹூலு கூறுவான் ஹீல கூறப்பட்டது லகும் அவர்களுக்கு இது ஹீல லகும் அவர்களுக்கு கூறப்பட்ட போது தமத்த உ சுகம் அனுபவியுங்கள் தமத்த உ சென்ற ஆயத்தில் மத்த அத்து என பார்த்தோம் மத்த அத்து சுகம அனுபவித்தார் சுகமான வாழ்க்கையை கொடுத்தோம் மத்த அத்து சுகமான வாழ்க்கை கொடுத்தோம் இங்கே தமத்த உ சுகம் அனுபவிங்கள் தமத்த உ சுகம் அனுபவிங்கள் ஹத்தாயின் சிறிது காலம் வரையில் ஓஃபி சமூத இது ஹீலலகும் தமத்த உ ஹத்தாஹீன் மேலும் சமுது கூட்டத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது ஒரு காலம் முறையில் சுகம் அடைவீங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்ட போது 97வது அத்தியாயம் 5வது வசனம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்ல இல் ஃபஜ்ர் சலாம் சாந்தி ஹிய அது ஹத்தா வரையில் மத்ல இல் ஃபஜ்ர் அதிகாலை உதயமாகும் வரை ஹத்தா மத்ல இல் ஃபஜ்ர் அதிகாலை உதயமாகும் வரையில் ஹத்தா மத்ல இல் ஃபஜ்ர் அதிகாலை உதயமாகும் வரை சலாமுன் ஹிய ஹத்தா மத்ல இல் ஃபஜ்ர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் லைலத்துல் கத்ரை பற்றி இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்